வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை விவகாரத்தில் 10 நாட்களாக கைது இல்லை என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். வணக்கம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை பாலியல் தாக்குதல் நடத்தி கொடூரமாக கொலை செய்து 10 நாட்கள் கடந்தும் காவல்துறை குற்றவாளியை கைது செய்யவில்லை. குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்களின் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் சாயல்குடியை சார்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபரை கைது செய்திருப்பதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் இதில் பல கேள்விகள் எழுகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 65 வயது மூதாட்டியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு சாயல்குடியை சார்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். வழக்கு முடிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகின்றன என்றும், ஒரு வயதான பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு திமுக அரசு அந்த வழக்கை மெத்தனமாக கையாண்டிருக்கிறது என்றும், மறுபக்கம் பல வழக்குகள் கொண்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜாமீனில் வெளிவரும் போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக காவல்துறை இருந்திருக்கிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த குற்றவாளியை பிடித்ததாக கூறும் காவல்துறை சிசிடிவியை ஆராய 10 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பது கேள்விக்குரியதே என்று குறிப்பிட்டிருக்கும் அண்ணாமலை, பொதுமக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும், காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் இதற்கு பொதுமக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார்.